கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். என் வாழ்க்கை குறை உள்ளதாய் இருக்கிறதே, கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டாரா என்று ஏங்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 34:10. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆதியாகமம் 1 கர்த்தர் மனுஷனுக்காக அவனை படைக்க முன்னாடியே சகலவற்றையும் படைச்சு வச்சுட்டார். அது மட்டுமில்லாம படைச்ச எல்லாத்தையும் பார்த்து நல்லது என்று கண்டேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 104:24 கர்த்தர் சொல்றாரு, ஞானமா பூமியை படைச்சிருக்கார், பூமி முழுவதும் தன்னுடைய பொருளினால் நிறைத்திருக்கிறார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் குறைவு ஏன் வருகிறது? கர்த்தர் எனக்காகவே எல்லாவற்றையும் ஏற்கனவே படைத்து வைத்தார் என்றால் இதை நீக்குவதற்கு அதை எப்படி நான் பெற்று அனுபவிப்பது என்பதை கீழ்வரும் பகுதிகளில் பார்க்கலாங்க. கர்த்தர் தன்னை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருடைய சத்தத்தையும் கேட்கிறார், பதிலும் கொடுக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் பார்த்து கொள்கிறார். அது மனுஷனோ மிருகமோ பறவையோ மீனோ யாரா இருந்தாலும் சரி, அவரை நோக்கி தேடும் வண்ணமாய் தேடும் போது ஏற்கனவே நமக்காக படைத்து வைத்திருக்கிறதை ஏற்ற வேளையில கொண்டு வந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். முதல்ல வசனம் 21, பாலசிங்கம் இறைக்காக கர்ஜித்து, அதாவது ஒரு அதிகார தோரணை கர்ஜித்து உரத்த சத்தமிட்டு கூப்பிடுது, தேடுது, உணவு தேடுது. அதற்குரிய உணவை கர்த்தர் அதற்கு கண்களில் காண்பித்து அதையும் போஷிக்கிறார். ஆமாங்க, அநேக நேரங்கள்ல வல்லமையோடு அதிகாரத்தோடு நாம் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். உதாரணமாக யோவான் 11 லாசருவை எழுப்பும் முன்னாடி கர்த்தர் அவன் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்றார். தேடி போறாங்க. அந்த இடத்துக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் அவர் உரத்த சத்தமிட்டு லாசருவே வெளியே வான்னு சொல்லும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பி மற்றவர்கள் கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க. ஆமாங்க, வல்லமையான ஜெபம், அதிகாரத்தோட கர்த்தர் சொல்றாரு, என் கையின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள், பார்த்து பேசுங்கன்னு சொல்றாரு. சோ பிரச்சனைகளை பார்த்து அமைதியா நிக்காம உரத்த சத்தத்தோடு அதிகாரத்தோடு தேவ வல்லமையோடு நாம் பேசும்போது நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்ம சில நேரம் நம் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காததுக்கு காரணம் தேடுவோம். அவங்கள போல சத்தமிட்டு வல்லமையா அதிகாரத்தோடு ஆணையிட்டு ஜெபிக்க எனக்கு தெரியல, அதனாலதான் என் ஜெபங்கள் கேட்கப்படல அப்படின்னு சொல்லி நினைக்கிறது உண்டு. ஆனா நம் தேவனும் இருதயத்தின் ஆழங்களை பாக்குறவரா இருக்கிறாருங்க. கத்தி கூப்பிட்டாலும் அவர் காதுல விழும், மௌனமா இருதயத்துல ஜெபிச்சாலும் அவர் காதுல விழுங்க. வசனம் 17-18 இங்க குருவி பாக்கிறோம், கொக்கு பாக்கிறோம், குழி முசல், வரையாடுகளை பாக்கிறோம். இவைகளுக்கு தேவையெல்லாம் ஒரு வீடு, ஒரு அடைக்கலம். இங்க குருவிக்கு ஞானத்தை கொடுத்து கூடு கட்ட கிருபை செய்கிறார். ஆச்சரியமான விதத்துல தூக்கணாங்குருவி கூடெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா நேர்த்தியா ஞானமா அதற்குரிய பொருட்களை தேடி எடுத்து அதை கட்டுறதுக்குரிய ஞானத்தை கூப்பிடுறார். கொக்குக்கு கூப்பிட தெரியாது, ஆனா ஏற்கனவே அதுக்கு தேவதாரு விருட்சத்தை ஏற்படுத்தி அங்க அதை குடியிருக்க வைக்கிறார். குழி முசலுக்கு கத்த கூட தெரியாது, ஆனா குழிகள்ல போய் அடைக்கலம் கண்டு கொள்ள குழிகளை தேடி பிடிக்க அதற்கு ஒரு ஞானத்தை கொடுத்து அதற்கும் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். உங்களுக்கு சந்திக்க மாட்டாரா? உதாரணத்துக்கு அண்ணாளை எடுத்துக்கொள்ளலாம். அவங்க ஒரு வாயில்லாத பூச்சி. அவங்க சக்களத்தி அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பதில் சொன்னதா வேதத்துல இல்லவே இல்லை. போய் சர்ச்சில் ஜெபிக்கிறாங்க, மௌனமா ஜெபிக்கிறாங்க, இருதயத்தை ஊத்துறாங்க. பாஸ்டர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு குடிகாரின்னு. ஆனாலும் இருதயத்தை ஆழத்துல இருந்து என் தேவனிடத்துல நான் இருதயத்தை கொட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது வரைக்கும் சாப்பிடாம இருந்தவங்க இந்த விசை கர்த்தர் கண்டிப்பா என் ஜெபத்தை கேட்டிருப்பாருன்னு ஒரு தெளிவான விசுவாசத்தோடு உணவு உண்டு காத்திருக்கிறாங்க. அவங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவங்களுக்கு 1 இல்ல 6 குழந்தைகளை
கொடுக்கிறார். மௌனமா ஜெபிச்சாலும் அவர் காதுகள் கேட்குங்க. 7 மடங்கு அவரால் ஆசீர்வதிக்க முடியும். இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அண்ணாலா இருக்கிறாங்க. இதயத்துக்குள்ள குமுறி குமுறி அழுதுகிட்டே இருக்கிறீங்களா? ஜெபிக்க வார்த்தைகள் தெரியலையா? தேவனுடைய வசனத்தை மட்டும் பற்றி கொள்ளுங்க. தேவனை நோக்கி முழு இருதயத்தோடு தேடுங்க. ஜெபிக்கிறவனும் ஜெபிக்க தெரியாட்டியும் பரவாயில்ல, உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டு இருக்கார். உங்க இருதயத்தை கேட்டுட்டு இருக்கார். உங்க இருதயத்தின் அங்கலாய்ப்பை அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் உங்கள் தேவைகளை ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதை அடையத்தக்கதான ஞானத்தை உங்களுக்கு தருவார். தேட பொருட்களை தருவார். நீங்க கேட்காம இருந்தாலும் சரியான அடைக்கலத்தையும் உங்க தேவைகளையும் அவர் சந்திப்பார். பயப்படவே பயப்படாதீங்க, அவரை தேடுங்க, அது மட்டும் போதும். 3வதாக தண்ணீரில் வாழும் மீன்கள். இதுல திமிங்கலம். இது ஏற்ற வேலை ஆகாரத்திற்காக தருவார்னு நம்பி காத்துக்கிட்டே இருக்குது. அவர் கொடுக்கும் போது, அவர் கையை திறக்கும் போது நன்மையால் திருப்தியாகி சந்தோஷமா இருக்குது. இது காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை பத்தி குறிக்குதுங்க. உதாரணமாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்காக சீஷர்கள் காத்திருந்தாங்க. ஈசாமி சொன்னாரு, நான் பரிசுத்தாவியானவரை அனுப்புவேன்னு சொல்லி. சூழ்நிலை அவர்களுக்கு எதிராக இருக்குது. ராஜாக்களும் ஆசாரியர்களும் இவர்களையும் கொல்ல தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கர்த்தர் காத்திருங்கன்னு சொன்னார். எனவே அவங்க பரிசுத்தாவியானவர் வரவுக்காக மேல் வீட்டறையில காத்து கொண்டிருந்தாங்க. அவங்க காத்தது வீணாகல. சரியான நேரம், தேவனை நியமித்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வந்து நிரம்பினாங்க. உடனடியா பயந்தாங்கோலியா இருந்த சீஷர்கள், நடுங்கி கொண்டிருந்த சீஷர்கள் எல்லாமே ஒரு நிமிடத்துல மாறி போயிடுச்சு. மிகவும் தைரியம் கொண்டு உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு கொடுத்தார்கள். அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். மிகப்பெரிய அறுவடையை தேவனுடைய ராஜ்யத்திற்காக எடுத்தார்கள். சில நேரங்கள்ல உடனடியாக நம் ஜெபத்திற்கு பதில் வராது. அந்த நேரத்துல தான் நம்முடைய விசுவாசம் அதிகமா கிரியை செய்ய வேண்டிய நேரம். ஏனென்றால் சந்தேகங்களும் துக்கங்களும் முறுமுறுப்புகளும் எழும்பும் நேரம். காத்திருக்கிறதுன்றது மிக வலியுள்ள நேரம். ஆனால் விசுவாசமும் நம்பிக்கையும் தெளிவாய் இருக்கும் போது, வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து கொண்டு காத்திருக்கும் போது, அதற்குரிய வேலை தேவன் ஏற்படுத்தின வேலையில உங்களுக்கு என்று நியமித்ததை நீங்கள் எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதற்குரிய நேரத்தை கர்த்தர் கொண்டு வருவார். தேவைகளை சந்திப்பார். நீங்க விரும்புகிற காரியங்களை கொடுப்பார். அது மிகவும் நன்மையா இருக்கும். உங்களுக்கு மட்டுமல்ல, அநேகருக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்குங்க. எனவே காத்திருங்க, தேவனை தேடுங்க, காத்திருங்க. 4வதாக வசனம் 14-15 4 வகையான காரியங்களை மனுஷருக்காக அவர் உண்டாக்கி இருக்கிறதா சொல்றாரு. முதல்ல பசி வயிறு நிறைஞ்சாதான் அடுத்த காரியங்களை குறிச்சு அவங்க சிந்திக்கவே முடியும். அந்த பசி ஆற்ற தேசத்துக்கு ஏற்ற மாதிரி, நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான பயிர் வகைகளை முளைக்க பண்ணுகிறாருங்க. உங்க வாழ்க்கையில முளைக்கப்படாம மலட்டு தன்மையா என்னெல்லாம் இருக்குதோ உங்களுடைய பசியை தீர்க்கத்தக்கதாக, வயிற்று பசி மட்டும் இல்ல, ஆத்மா ஆவியில இருக்கிற பசியை தீர்க்க எதெல்லாம் முளையணுமோ அதை எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில முளைக்க பண்ண அவர் காத்திருக்கிறார். 2வதாக இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம். எதை உங்க வாழ்க்கையில அவர் கொடுத்தாருன்னா நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்களோ அதை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். 3வதாக முகக்களை உண்டு பண்ணும் எண்ணெய். இன்னைக்கு முகக்களை உண்டு பண்ண ஏதேதோ ஃபேஷியலுக்கு போறாங்க. ஆனா உங்க முகம் பிரகாசமா இருக்கணும்ன்றதுக்காக என்னாகமம் 6லயே ஒரு ஜெபத்தை அவர் செய்ய சொல்றார். நம்ம முகக்களை நம்மள பாக்குறவங்களே இது கர்த்தர் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லத்தக்கதாக, நமக்கு ஒரு முகக்கலையை உண்டு பண்ணத்தக்கதாக என்ன தேவையோ, எண்ணெய்ங்கிறது பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. பரிசுத்த ஆவியானவரை நிறைவோட நம்ம இருந்து நம்ம முகத்தை பிரகாசிக்க பண்ணி, மோசேவின் முகத்தை போல நம் முகத்தை பிரகாசிக்க பண்ண அவரை போல நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியதா இருக்குதுங்க. ஆனா அவர் அதை ஏற்கனவே உங்களுக்காக எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்துட்டார். கடைசியாக
மனுஷனுடைய இருதயத்தை ஆதாரிக்கும் ஆகாரத்தை விளைவிக்கிறார். நம்ம இருதயம் தாங்க எல்லா திருக்கு, கேடு, சோர்வு, முறுமுறுப்பு எல்லாத்தையும் கொண்டு வருது. அது மட்டுமல்ல, மகிழ்ச்சி, ஆனந்தம், குதூகலிப்பு இதையும் இருதயம் தாங்க கொண்டு வருது. இந்த இருதயத்திற்கு ஏற்ற ஆகாரம் எதை கொடுத்தா உங்க இருதயம் நிறையும், உங்க இருதயம் பூரிப்பாகும்ன்றத உங்க வாழ்க்கையில் விளைவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறாருங்க. இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அவ்வளவு என்னங்க, கழுதைக்கு தாகம் கிடைக்கணும், ஏற்கனவே தண்ணிய பாய்ச்சு அது எங்க இருக்குன்றத அதுவே போய் தேடி குடிச்சுக்க கூட அவர் உதவி செய்யறார். கழுதை, மானு, முயலு, பறவை, விலங்கு, கோபக்கார விலங்கு, சாந்தமான மீன், எதுவா இருந்தாலும் அதற்குரிய காரியங்களை செய்கிற தேவன் உங்களையும் என்னையும் விட்டுருவாருங்களாங்க. உங்களுக்குன்னு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்தத கண் காணல, காது கேட்கல, அவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை நமக்காக அவர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை நாம் பெற்றுக்கொள்ள சங்கீதம் 34:10 அது ஒரே கண்டிஷன் தான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேடும் வண்ணமாக கர்த்தரை நாம் தேடி நமக்குரிய ஆசீர்வாதங்களை, அவர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்த ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்க, கர்த்தரை தேடும் போது சரியான நேரத்தில் அவரும் அதை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. நிறைவானது வரும்போது குறைவானது போகும்னு சொன்னீரே, நிறைவான ஆவியானவரே, எங்களுக்குள்ளாக வந்து நீர் நிரம்ப வேண்டுமாறு உம்மை நோக்கி பார்க்கிறேன். மனுஷனை எவ்வளவு விசேஷமாய் படைத்திருக்கிறீர் கர்த்தாவே. அவனுக்காக பார்த்து பார்த்து ஒன்றொன்றாய் படைத்து நல்லது நல்லது என்று கண்டேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. நன்மையான சகல ஈவுகளையும் பரத்திலிருந்து எங்களுக்கு ஏற்கனவே வைத்திருக்கிறீரே. அதை பெற்று அனுபவிக்கத்தக்கதாக ஞானத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாறு உம்மை நோக்கி பார்க்கிறோம். பறவைகளையும் மிருகங்களையும் அதற்குரிய தேவைகளையுமே நீர் சந்தித்தீரே. விசேஷமான எங்களை நீர் குறையோடு வைப்பீரோ. உம்மை தேடும் வண்ணமாய் தேட எங்களுக்கு ஒரு ஞானத்தை தாரும். காத்திருக்க விசுவாசத்தையும் பலனையும் தாரும். கூப்பிட்டு வல்லமையோடு ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை தாரும். தேவரீர் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்த இம்மைக்குரிய மகிமைக்குரிய எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.